இந்த வருஷத்தை சாமி கூட்டுறலான்ட்டு அவனுக்கு சிறப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இந்த ட்ரைலர்ல வருதுல்ல ஒரு ஒரு வாய்ஸ் ஓவர் அதில் என்னோடதும் ஒன்று. இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். என்னோட கதை தான் இது. ஐ மே பி a decent actor, ஆனால் ஐம் நாட் a குட் டைரக்டர். கடன் பிரச்சனை இருக்குல்ல, 7 வருஷம் வெட்டியா இருந்தா கடன் ஆட்டியிருந்தா அவன் வேலைக்கே போகாம செலவுக்கு என்ன பண்ண? கடந்து வந்த பாதை இது, இங்கே முட்கள் இருந்தது, கற்கள் இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. இலவு கூட்டிட்டு எதுக்குடா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு புது ஆர்டர் புது கான்செப்ட் ஒன்று சேர்ந்தா இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ஹீரோக்கள்ல ஒருத்தரா வந்துட்டார். அவர் யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருந்தாரு, அதுல இருந்து நான் ஃபாலோ பண்றேன். விஜய் சாருக்கு அது நடக்கும், எஸ்கே சாருக்கு அது நடக்குது, அது வந்து உனக்கு நடக்குது. நான் சமீபத்தில் எடுத்த மிக நல்ல டெசிஷன்ல இதுவும் ஒன்று. எனக்கு லப்பர் பந்துக்கு முன்னாடியே நான் பண்ண வேண்டிய கதை. ப்ராப்பர் மிடில் கிளாஸ்னா மிச்சம் 1.5 லட்சம்டா, மிடில் கிளாஸ்டா, அந்த மிடில் கிளாஸ் இல்லை, இந்த 25,000 சம்பாதிச்சிருப்பான்ல அந்த மிடில் கிளாஸை பற்றி பேச போகிறோம். சுட சுட ஒரு குடும்பஸ்தன் ரெடி. வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம். 777. தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். லப்பர் பந்து கேரக்டர்ல சிக்ஸர் அடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம அண்ணனோட கேரக்டர் தான். இப்போ நம்ம முன்னாடி குடும்பஸ்தன்ல ஒருத்தரா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஜென்சன் அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தல. ஒரு ஜாலியான ஒரு கேஷுவலான கன்வர்சேஷனாவே கொண்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு பெரிய படத்துல ஒரு எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டிராவல் எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா உங்களுக்கு இருக்கு? சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இப்போ பொருளாதார ரீதியாக நம்ம வந்து ஒரு மாதிரி அதோட லால அபைட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது ஓகே. இப்போ அது வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா சாட்டிஸ்ஃபையிங்காக நம்ம அடுத்தடுத்த ரோல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. பொருளாதார சிக்கலால் சிலது வந்து நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியான ரோல்ஸும் பண்ணுறேன், இதுவும் பண்ணுறேன். பட் இந்த ஜேர்னியை இந்த வருஷத்தை அதில் சொல்கிற மாதிரி சாமிக்கு விட்டுறலான்ட்டு இந்த வருஷத்தை நம்ம பாட்டுக்கு பண்ணுவோம். இது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் மை செல்ஃப் இல்லையா. நம்ம நிறையா பண்ணி பார்க்கலாம். எது எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அது ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு ரெசிப்ரோகேட் ஆகிருக்கு, எது எது நம்ம கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக பண்ணுறோமோ அது என்னவா ரெசிப்ரோகேட் ஆகுது, ஸ்க்ரீனில் என்னவா நம்ம தெரிகிறோம், எந்தெந்த டைரக்டர்ஸ் கூட வேறு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அது நம்மளை நெறிமுறைப்படுத்தும் இல்லையா. அதனால இது இது ஒரு ஒரு டிஸ்கவரி ப்ராசஸ் தான் இந்த வருஷம். அப்புறம் இந்த வெற்றிங்கிறது இருக்குல்ல தலைவா, அது ஒரு பெரிய சுமையாவோ இல்லை பெரிய அப்படின்னும் ரெண்டுமாவும் எடுத்துக்காம என் குடும்பத்தை ஒரு மாதிரி சேஃப் ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பார்த்துக்கிறேன் தவிர இந்த வெற்றியை வேறு எதுக்குமே இது வந்து வேறு அப்ஸ்கேலிங்காக எனக்கு வேறு எதுவுமே நடந்த மாதிரி இல்லை. பொதுவாக அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக சில இது தோணுச்சு. என்னன்னா, ஒரு முதல் படம் பண்ணுறாங்க அப்படின்னாலே இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருந்தோ யூடியூப்பில் ஒரு சின்ன வீடியோ போட்டு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலே நான் கடந்து வந்த பாதை இது, இங்கே முட்கள் இருந்தது, கற்கள் இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து நான் அதை பற்றி பேச மாட்டேன், அது தேவையில்லை, ஆரம்பத்தில் நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அது தேவையில்லாத அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறீங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு மனநிலை? அது என்ன ஆயிடுச்சுன்னா க்ளோரிஃபிகேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போக 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 பார்த்தீங்களா அப்படின்னு இந்த சினிமாவின் வாழ்க்கை என்பது அப்படிங்கிற இளவு கூட்டிகிட்டு எதுக்குடா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போகுது. அது தேவையில்லை. எனக்கே என்னை பார்க்கும்போது நான் என்னை தான் கேள்வி கேட்குறேன், இதுக்குடா இளவு கூட்டிகிட்டு இருக்கிற, அவ்வளோதான், இது பண்ணுறோம், அது அது நடக்கணும்னு இருந்தால் நடக்கும், அப்புறம் நடக்கும்னு இருந்தால் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தலைவா. நீங்கள் சும்மாவே கண்ணை கட்டிட்டு போனாலும் பாதையில் சரியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக எப்போவுமே கண்ணை கட்டிட்டு தான் நான் குதிப்பேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அப்போது உங்களுக்கு அது என்னவா ஒர்க் ஆகுது, இதை நீ எப்படி கிராக் பண்ணணும், இது எல்லாமே இருக்குல்ல, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் முக்கியம். அதனால் அந்த பாதைகள் கீதைகள்லாம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சேரக்கூடிய ஆட்களுமே அந்த மாதிரியான ஆட்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். தமிழரசன் பச்சை முத்தனா இருக்கட்டும், மணியண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே அந்த மாதிரியான சர்க்கிள்குள்ள ஒரு வைப்ல போய் செட் ஆயிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் தலைவர். இது என்னன்னா, ஆமாம் அவங்கெல்லாம் தான் இப்போது தமிழ் சார் ஆகட்டும், மணியண்ணன் சார் ஆகட்டும், நீங்கள் குறிப்பிட்ட முத்துக்குமார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே சினிமாவில் என்னை விட மிகப்பெரிய அனுபவங்களை
பெற்றவங்க. ஏன்னா, நான் ரொம்ப குறைந்தபட்ச அனுபவத்தோட தான் உள்ள வந்திருக்கேன். சினிமாவ பொறுத்தவரைக்கும். யூடியூபுக்குள்ள கொஞ்சம் அனுபவம் இருந்திருக்குது. அ அப்போ இவங்களோட இது இருக்குல்ல, இவங்க பார்த்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, சினிமாக்குள்ள பார்த்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாரையுமே நான் அதிகமா பார்த்தது கிடையாது. அப்போ அவங்களோட அவங்களோட அனுபவங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா நீங்க அத ஒரு புக்கா பேக் பண்ணி வாங்கிக்க முடியும். இப்ப நீங்க அவங்க கிட்ட ரொம்ப பேசணும்னு கிடையாது. தமிழ் சார் கிட்ட நான் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு தான் நான் பேசியிருக்கேன். அ ஆனா தமிழ் சார் கிட்ட எனக்கு நெறைய கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஐ அப்சர்வ் ஹிம் ஆஸ் அ பெர்சன். அது நம்மளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நம்ம எப்பவுமே அவங்க பின்னாடி போகணும்னோ, இல்ல அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னோ அவசியம் கிடையாது. அதே முத்துக்கிட்ட நான் மணிக்கணக்குல பேசுவேன். ஆ மணிகண்டன் சார் கிட்ட நாங்க நாங்க செட்ல மட்டும் தான் பேசியிருக்கோம். பட் ரொம்ப எந்த ஹீ எந்த இதுவரைக்கும் என்னோட எந்த ஹீரோக்கிட்டயும் அ கிடைக்காத அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் மணிகண்டன் சார் கிட்ட கிடைச்சிருக்கு. அது அவரு தான் குடுத்தாரான்னு இல்ல. ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ஒத்து போயிரும்ல. என்னன்னா நான் ஃபேன் பாயா இருந்ததும் ஒரு காரணமா இருக்கும். எனக்கு அவர ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நான் சொல்றது அவரு யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சிருந்தாரு. அது எத்தன பேத்துக்கு தெரியும்னு தெரியல. யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சிருந்தாரு. அதிலிருந்து நான் ஃபாலோ பண்றேன் அவர. எங்களுக்கு ஒரு ஃபேன் பாயா அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்க. ஸோ அவர்கிட்ட பெர்சனலா பேசும்போது அவர்கிட்ட சில பிடிச்ச விஷயங்கள், அந்த மாரிலாம் உங்களுக்கு தோணியிருக்கும்ல? அவரு சொன்ன ஏதாவது ஒரு விஷயம், இதெல்லாம் மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கா? அதான் நெறைய இருக்கு தலைவா. ரொம்ப முக்கியமா அவரோட ஒரு ஒரு சின்ன இது சொல்றேனே. இப்போ அவரு நல்லா வந்துட்டார்ல பெரும்போ. இந்த மாரி ஒரு ஒரு ஃபைனான ஒரு வெல் ஆக்டர். நோன் ஒரு வெல் நோன் ஒரு பெர்சன். பெர்சனாலிட்டி. ஒரு இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ஹீரோக்கள்ல ஒருத்தரா வந்துட்டார் இல்லையா? அ போன வாரம் நெனைக்கிறேன். ஒரு 4, 5 நாள் முன்னாடி கோயம்புத்தூருக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ்க்கு வந்திருந்தாரு. காலையில ஆரம்பிக்கிறாரு. நைட் வரைக்கும் போகுது. இவர தியாகப்படுத்துறேன்னு நெனைக்காதீங்க. பட் அவரோட எஃபர்ட்ட சொல்றேன். அவரோட த்ரைவ் ஃபார் சினிமா இருக்குல்ல, அத சொல்றேன். நைட் வரைக்கும் வேலை செய்றாரு. நைட்டு ஒ ஒ என்னைய கூப்ட்டு இந்த ட்ரைலர்ல வருதுல்ல ஒரு ஒரு வாய்ஸ் ஓவர். ஆமா. அதுல பல வாய்ஸஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதுல என்னோடதும் ஒண்ணு. ம். அவருக்கு ஒண்ணு ஒரு ஐடியாவா பண்ணி பார்த்தா தெரியும் தலைவான்னு. நான் பண்ணி முடிச்சுட்டு நாங்க கிளம்பும்போது 1:30 மணி. நைட் 1:30. காலையில 6 மணிக்கு அவருக்கு ஃப்ளைட். திரும்ப இங்க வந்து வேலை இருக்கு. இப்படி ஒரு ஹீரோ டப்பிங்க்கு உட்கார்றாரு. ம். இப்படி ஒரு ஹீரோ த வ வ பிஹைண்ட் த ஸ்க்ரீனும் வேலை செய்றது இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அவருக்கு இன்ஸ்பிரேஷனா நெறையா இன்னைக்கு இருக்கிற நெறையா டிரெக்டர்ஸ் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு வந்து என்னைய மாதிரி இப்போ பட்டிங் ஆக்டரா இருக்கிற எனக்கெல்லாம் அவர் வந்து பயங்கர ஒரு கிட்ட இருந்து பார்க்குறப்போ பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நீ ஒரு ஒரு மண்ணுக்கும் வேலை செய்யாம தான் உட்காந்துட்டுருக்கிற அப்படிங்கிறத எனக்கு நானே சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய இதா இருந்தது. இல்ல அப்படி சொல்லிட முடியாது. இல்லைங்கய்யா. உண்மதான். ஏன்னா, நீங்க இங்கேயே சாட்டிஸ்ஃபை ஆகுறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அது ஆவவே கூடாதுங்கிறேன். அ, அ, அ. ம ம ம மணிகண்டன் சார பொறுத்தவரைக்கும் நான் பார்த்து பேசின வரைக்கும், நான் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகப்போறேன் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த படம் என்ன பண்ண போகுது? இந்த படத்துல எவ்வளவு நான் எஃபோர்ட் போடுறேன். அவ்வளவுதான் அவரோட இதே தவிர, அவர் வந்து பயங்கரமா அந்த அந்த ப்ராசஸ மட்டும் தான் பிலீவ் பண்ற எனக்கு அதுதான் என்னைய வந்து டிரைவ் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். ம். பணம் வந்து அவருக்கு செகண்டரியாவும், புகழும், பணமும் செகண்டரியா தான். அது பை ப்ராடக்ட்ங்கிறது வந்து நானுமே அத நெனச்சுக்கிறேன். அதுதான் சொல்றேன். ம். எனக்கு ஒத்து போகுது. எனக்கு அ, அவரோட அ. அவரோட எங்க வீட்டுல சொல்ல முடியாதுடா பெரிய பிரச்சனையாரு. அலுமினாட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு நக்கலைட்ஸ்ல இருந்த டீம் ரொம்ப நீங்க சினிமாக்குள்ள வந்துட்டீங்க. 2, 3 படத்துக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே சினிமா கனவோட தான் நக்கலைட்ஸ்ல இருந்திருப்பீங்க ஆமா, கிட்டத்தட்ட ஆமா, அப்படின்றதுனால ஆமா. தான். ஆனா உங்களோட 4, 5 படம் கழிச்சு ராஜேஷ் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் படம் ம். குடும்பஸ்தன். ம். திரும்ப அந்த ரீயூனியன் வந்து ஆகுறீங்க. ம். எப்படி இருந்துச்சு அந்த குடும்பஸ்தன்? நீங்க அதுல நடிக்க போறீங்க ஒரு கேரக்டர். மணியண்ணா ஹீரோ, பிரசன்னா சார் வந்து அதுல ஒர்க் பண்றாரு. உங்களோட நெறைய பேர் வந்து அதுல இருக்காங்க. ம். ஆர். சுந்தரராஜன் சார் ம். இருக்காரு. ம். நெறைய பேர் இருக்காங்க. ம். இப்படி ஒரு டீமு யூடியூப்ல இருந்துட்டு இப்படி ஒரு இடம். அது அந்த யூனியன் ஆகும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு அன்னைக்கு அந்த மூமெண்ட்ல எனக்கு பயங்கர இதெல்லாம் தெரியல. அ. எனக்கு வந்து எனக்கு வந்து நம்ம திரும்ப ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குல்ல. அது ஆர்கானிக்கா நடந்தது. ம். திரும்ப ரீயூனியன்ங்கிறது வந்து இது எத்தன பேர்த்துக்கு இப்படி ஒண்ணு நடக்கும்னு தெரியாது. வெரி ஆர்கானிக்கா அது நடந்தது. அது நடந்து நான் சமீபத்தில எடுத்த மிக நல்ல டெசிஷன்ல இதுவும் ஒண்ணு. ம். என்னைய கூப்பிட்டு பிரசன்னாவும், ராஜேஷும் கூப்பிட்டு பேசினப்போ, சரி நம்ம நம்ம பண்ணலாம்ண்ணா அப்படின்னு நான் சொன்னது வந்து, நான் எடுத்த மிக நல்ல ஒரு முடிவா நான் பார்க்குறேன். என்னன்னா, ஒரு 30 நாளைக்கு மேல எனக்கு தொடர்ந்து பிரசன்னா அண்ணா கூட, அ ம். அனிருத் கூட
அனிருத் தெரியும். மெக்லைட்ஸ் அனிருத் Metlights. நடிச்சிருக்கான். அவன் கூட மணி அவரும் சார் படத்துல கூட. இருக்காரா? ஆமா, ஆமா. ஓகே. நாங்க பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு இவங்க கூட எல்லாம் எனக்கு கொலாபரேட் பண்ணக்கூடிய தமிழ் இருக்கான், நிவி இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் கொலாபரேட் பண்ற அந்த ஒரு 30 டேஸ் இருந்ததுல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப அதான் ப்ரிஷியஸான ஒரு 30 நாள். ரொம்ப ஒரு அழகான நாஸ்டால்ஜியாவா? நாஸ்டால்ஜியா கூட இல்ல தலைவா. வி வேர் ஃப்ரெஷ். ஆ. எனக்கு வந்து திரும்ப நான் அன்னைக்கு அந்த கோல்டன் டேஸ் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்ல. ஆ. இட் வாஸ் லைக் ஃப்ரெஷ் ரீயூனியன். ஐ மீன் ஃப்ரெஷ் யூனியனா தான் இருந்தது. ரீயூனியனாவே இல்ல. எனக்கு வந்து திரும்ப எங்க டைரக்டர் கூட அவரோட டைரக்ஷன்ல நடிக்கிறேங்கிற ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்ததே தவிர, ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறேன். ஆனா, மீதி எல்லாமே எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அந்த 30 நாளும் அவங்களோட ரொம்ப நெருங்கி, ரொம்ப காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 30 நாள் ஷூட் பண்ணோம். 30 நாள் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோம். அதெல்லாம் வந்து அ அது வந்து அதோட உரையாடல்களும், அதில நடந்த நிகழ்வுகளும் எனக்கு வந்து ரொம்ப பயங்கர டேக் அவே அது. ஏதாவது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் சொல்ல முடியுமா? அத குறிப்பிட்டு இதுதான், அதுதான் அப்படின்னு கிடையாது. இல்ல. அவன் ஆர்கானிக்கா அடுத்தடுத்து எனக்கு அடுத்தடுத்த ஒர்க்ஸும் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பிரசன்னா கூட. ஓகே. அனிருத் கூட வந்து அவன் சொ என்னோட முந்தின ஜெனரேஷன்ல அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2K கிட். ஆமா. ஆனா அந்த அந்த அதுல ஒரு பயங்கர மெச்சூர்டு ஒரு ஃபேஸ் உள்ள ஒருத்தன் அவன். ஆ. அப்ப அவன் கூட பழகுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல்ல, அது வந்து பயங்கர ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவமா இருந்தது. பிரசன்னா கூட ஆப்வியஸ்லி அவர் ஒரு மென்டார் ஃபிகர். அமரமணி சார் கூட குரு சாரை பார்க்கறது இருக்குல்ல, குரு குரு சோமசுந்தரம் சார் வந்து நடிக்கிறத பார்க்கறதே வந்து விட்னஸ் பண்றதே ஒரு பியூட்டி. ம். அப்புறம் இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் வச்சாங்க. ஓகே. அது வந்து பயங்கரமா இருந்தது தலைவா. அது ஒரு ஆக்டரா நீங்க அது அது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு கிளாஸ். என்ன பண்ணுவீங்க அதுல? ஐஸ் பிரேக்கிங் செஷன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும்ல, ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும்ல, எல்லா ஆக்டர்ஸோட ஜெல் ஆவறதும், ஃபர்ஸ்ட்டு போய் உள்ள நுழையிறதும் எனக்கே இருந்தது. ஆ. மணி சார் கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். எப்படி எப்படி அணுகலாம் அப்படின்னே எனக்கு தெரியாம இருந்தது. அவர் ரொம்ப அதை எளிமைப்படுத்திட்டாரு. பட் ஓவரால் அது ரீடிங் செஷன் இருந்தது. ஆக்டிவிட்டீஸ் குடுத்தாரு குரு சார். குரு சார் தான் அதுல ஆமா, lead குரு பண்ணாரு. சார் நடத்துனாரு அத. ஓகே, ஓகே. அது வந்து பாருங்க, அது ஆமாமா. எத்தன பேர்த்துக்கு கிடைக்கும். அதுதான் வந்து எனக்கு இந்த படமே இப்படிதான டேக் அவேஸ் தான் எனக்கு. ஆ. இந்த படம் எனக்கு என்ன பண்ணுது? இந்த படத்துல நான் என்னவா நடிச்சிருக்கேன்? எனக்கு இது அடுத்த லெவல் ஆஃப் அதெல்லாமே அ கில் அண்ட் லாஃப்லாம் இருக்குமா? ஆ கில் அண்ட் லாஃப்லாம் இருந்தது. எல்லாமே அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஜெனரல்ல. அது இல்லாம சிலதெல்லாம் இருந்தது. ம். குரு சார் சொல்லிக் குடுத்தது ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது தலைவா. இப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுத்திக்கிட்டே இருப்போம். அத டக்குன்னு நிறுத்த சொல்லுவாங்க. அப்ப அது வந்து உங்களோட ஸ்பான்டேனிட்டிய இன்கிரீஸ் பண்ணும். அந்த மாதிரியான எக்ஸர்சைஸ் எல்லாம் குடுத்தாரு. அது ரொம்ப ஜாலியாவும் இருந்தது. ரொம்ப பயங்கர இதா இல்லாம, அது யோசிச்சு பாருங்க. நம்ம குரு சோமசுந்தரம் சார நான் ஜோக்கர்லலாம் பார்க்குறோம். அப்படி யூ ஆர் இன் ஆவ். ஆனா நீங்க வந்து அவர இங்கேருந்து பார்க்குறீங்க. இந்த மாதிரியான நெறைய டேக் அவேஸ் இருந்தது எனக்கு. ஆக்சுவலா லப்பர் பந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து ஜென்சன் அண்ணா என்ன ரோல் பண்ண போறாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இருக்கும். அடுத்து என்ன புதுமையா பண்ண போறாரு. ஆனா ட்ரெய்லர் பார்க்கும்போது திரும்பியும் அதே வந்து ஒரு ட்ரங்கன் கேரக்டர் தான். ம். அத திரும்ப உங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? இல்ல. எனக்கு லப்பர் பந்துக்கு முன்னாடியே நான் அந்த முத்து பண்ண வேண்டிய நான் கதை. இந்த சீரிஸ்லயே அயலி அயலி. அயலி அப்போ இல்ல. அயலி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ம். ரொம்ப முன்னாடியே எனக்கு பிரசன்னா அண்ணா சொல்ட்டாரு. ம். பாப்பா பொறந்தப்போ பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு வீட்டுக்கு பிரசன்னா அண்ணா. அன்னைக்கே இந்த கதைய சொன்னாரு. ம். இது இப்படி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நீ கடைசியில இத பண்ணுவ அப்படின்னவும் பயங்கர எக்ஸைட்மென்ட்டா இருந்தது. அதனால எனக்கு இது குடிகாரனா பண்றேன் அப்படிலாம் கிடையாது தலைவா. இதுலயுமே அது வேற கேரக்டர், இது வேற கேரக்டர். ஒரு ஒரு பர்சனாலிட்டியா அவனா இருக்கலாம். நீங்க கொளஞ்சிக்கும் இதுல பண்ற அமீருக்கும் கம்ப்ளீட்டா சம்மந்தமே இருக்காது. ம். நீங்க அதுதான் என்னோட வேலை. அவ்வளோதான். அததான் பண்ண முடியும். மற்றபடி நீங்க கம்ப்ளீட்டா வேற ஏதாவது ஆளாவே ஸ்பெஷலா இந்த கேரக்டர்ல இருக்குன்னு ஏதாவது 1, 2 சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்ல. ஸ்பெஷல்னு ஒண்ணுமே இல்ல தலைவா. இதுல ஏன்னா நான் எப்படி கேட்கிறேன்னா, லப்பர் பந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி வம்பு இழுத்துட்டு ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த அந்த மாதிரி டெக்ஸ்சரா ஒரு கேட்குறீங்களா? texture-ஆ. இல்ல. இது வந்து லாஃப் ரியாட்டா இருக்கும். ம். நாங்க என்ட்ரி ஆகும்போது ஒரு 3 சீனுக்கு அப்புறம் நாங்க என்ட்ரி ஆகும்போது சிரிப்பாங்கன்னு நான் நம்புறேன். இஃப் இட் வொர்க்ஸ் வெல். ம். அப்படிதான் எழுதியிருக்காரு பிரசன்னா. ம். அது மக்கள்கிட்டயும் ரெசிப்ரோகேட் ஆகும்னு நாங்க நம்புறோம். இது ஒரு ஃபுல் லாஃப் ரியாட் தான். நாங்க வந்தாலே சிரிப்பு இருக்கும். நாங்க 3 பேர் நானு, பிரசன்னா, அனிருத் 3 பேரும் சேர்ந்து ஒரு
ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது. இது கைண்ட் ஆஃப் அ ட்ராக், கதைக்குள்ளே இருக்கிற ட்ராக் தான். இந்த கேரக்டர்ஸ் கதையை நகர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படிக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ராஜேஷ் அண்ணா அவரை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா அவர் யூடியூப்ல டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதுல இருந்தே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால, பேக் டு ஸ்கூலாக இருக்கட்டும், அலுமினாட்டிஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர என்கேஜிங்காக இருக்கும். அடுத்த எபிசோட் எப்போ வருன்ற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு அவர் காணாமல் போனோடனே ஐயோ என்ன அவர் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் குடும்பஸ்தன்னு வரும்போது பயங்கரமா கண்டிப்பா பிளாஸ்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு டேரக்டரா அவர் எப்படி ஆளு? நான் அவருக்கு ஏடியா தான். ஆமா, நான் அவருக்கு ஏடியா தான் ஜாயின் பண்ணேன். அவர் வந்து ரொம்ப கிளியரா இருப்பாரு. ஆமா ஆமா, அதான் ஜாயின் பண்ணேன். இந்த படத்துக்கு தான், இந்த படம் நடக்கிறதுக்காக ஏடியா ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட். 7.5-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அப்புறம் அது பல்வேறு காரணங்களால நடக்கல. நான் நக்லைட்ஸ்லேயே இருந்தேன், நான் ஏடியா இருந்தேன். எங்களை வச்சு படாத பாடுபட்டுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் ராஜேஷ் தான் அதை மாற்றி விடுறாரு. கூப்பிட்டு ஒரு நாள் பேசுறாரு, நீங்க எந்த ஜோனை எடுக்கிறீங்க, டைரக்ஷனா ஆக்டிங்கா, கிளியரா இருங்க அப்படின்னா. அது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு தாட் ப்ரொவோக்கிங் கேள்வி அது. அதுதான் வந்து எனக்கு, நான் யோசிக்காம நான் உடனே யோசிப்போம், உடனே சொல்லுவோம், அது எது வருதோ அதுதான் அப்படின்னு நான் அப்பவே முடிவு பண்ணேன். ஒரு கேள்வி கேட்குறப்ப உடனே ஆக்டிங்னு, இல்லை யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு. இல்லை தலைவா ஆக்டிங் தான் அப்படின்ட்டேன். அதுதான் என்னோட பயங்கர மஞ்சள் நோட்டீஸ்ல வேற வழி இல்லாம நான் டைரக்ட் பண்ணேனே தவிர, எனக்கு டைரக்ஷன் இப்பவும் பிடிக்கும். பட் ஐ எம் நாட் அ குட் டைரக்டர். ஐ மே பி எ டீசென்ட் ஆக்டர், ஆனால் ஐ எம் நாட் அ குட் டைரக்டர். ஏன்னா அதுக்கான தயார்படுத்துதலும், ஏன்னா நான் வந்தது ராஜேஷோட ஸ்கூல்ல இருந்து. அவரோட லவ் ஃபார் சினிமா இருக்குல்ல, இந்த நாலேஜ் அபவுட் த கிராஃப்ட், அது வந்து எங்க டைரக்டருங்கிறதுனால சொல்லல, உண்மையிலேயே இல்ல பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். வெளியே வரும்போதே அது அவுட்புட்டாவே பயங்கரமான அவுட்புட். அதுதான் ராஜேஷ். அப்புறம் அவரோட உழைப்பு இருக்குல்ல, அது பிஃபோர் சினிமான்னு வச்சுக்கோமே, பிஃபோர் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஆஃப் நக்லைட்ஸ், சும்மா நாச்சிக்கு டைம்ல இருந்து, சும்மா நாச்சிக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது. நான்லாம் இல்லாத, நான் அப்பெல்லாம் இல்லை. பிரசன்னா அண்ணாவோட வீட்லயே இருப்பாப்ல ஒருத்தன். எவ்வளோ லவ் பண்ணா, ஒரு ரைட்டர் கூடயே இருந்து 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 அதுலேயே இருந்து, அவர் பயங்கரமான ஒரு ஒர்க்கர், பயங்கரமான ஒரு லவ் ஃபார் சினிமா, பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா வந்து எக்ஸ்ட்ராடினரி. பெரிய விஷயம் தான். இப்போவும் அவங்க ஒய்ஃப் கன்சீவாக இருந்தாங்க இந்த படம் ப்ராசஸ் அப்போ. அந்த பக்கமே சொல்லியிருந்தாரு, கல்யாண பத்திரிக்கை கதையும் சொல்லிட்டு அந்த பக்கமே போகாம. நீங்க படங்கள் அதிகமா யாரோட ஃபேனா படமெல்லாம் பார்ப்பீங்க? அப்படின்ட்டு கமல் சார் தான். கமல் சாரோட படங்கள் தான். மலையாளம் ரொம்ப மம்முட்டி சார் படம், மோகன்லால் சார் படங்கள்லாம் நிறையா அது பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ட்ரூ மலையாள சினிமா வந்து மம்முக்கா மோகன்லால் இருந்த எரா தான். எனக்கு என்னமோ ஜெகதியோட காமெடி, திலீப்போட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபிலிம்ஸு, அதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. எனக்கு திலீப் சாரோட மாதிரியான படங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஒரு 20 பேர் இருப்பாங்க, 20 பேரும் அந்த படத்தில் பிரதான கதாபாத்திரங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான படங்கள் எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசை. அது தமிழில் வரணும்னு ஆசை. சினிமாவில் இப்போ உங்களுக்கு சினிமாவுக்கு வரணும்னு தோணுறதுக்கு ஏதாவது படங்கள் இன்ஸ்பயராக இருந்திருக்கும்ல? எனக்கு அப்படி ஒரு இதுனா, எனக்கு ஆக்டராக நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து தமிழில் எனக்கு பாக்கியராஜ் சார் மட்டும்தான் ப்ராமினண்ட்டான இன்ஸ்பிரேஷன். வந்து பாக்கியராஜ் சார் தான். அவரோட ரைட்டிங்கும், அவரோட ஒரு நான் ஹீரோயிக் ஹீரோ இருக்கான்ல, நம்மளால நம்மளை ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம அசிங்கப்படுறது எல்லாருமே அசிங்கப்படுவோம்ல ஏதாவது ஒரு மூமெண்ட்ல. அதுதான் வந்து எனக்கு என்னமோ, எனக்கு பாக்கியராஜ் சாரோட இப்போது பெசிலோட இது, அவரு அசிங்கப்படுறது, ஒரு ஃபுட்பால் பிளேயர்கிட்ட கை கொடுக்க வரும்போது அவர் கை எடுத்துகிட்டு போயிடுவார். டொவினோ இப்படி கும்பிட வருவார், அவர் இது பண்ணிடுறாரு. சுராஜ் வஞ்சரமோடு சார் ஒரு ஆக்டருக்கு கை கொடுக்க வருவாங்க, அவங்க விட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. இதை டைட்டில் கார்டாக போட்ட மனுஷன் எங்க ஆளு. அவரோட டைட்டில் கார்டு எல்லாமே ஒரு குழப்பம் இருக்கும்ல. அதுதான் ஒரு எனக்கு என்னமோ அந்த மாதிரியான படங்கள் மேலே ஒரு ஃபேசினேஷன் இருந்தது. மலையாளத்தில் நிறையா இருக்குது. எனக்கு இவர் மேலே அந்த ஃபேசினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸ்ரீனிவாசன் சாரோட படங்கள் மலையாளத்தில், வினித் ஸ்ரீனிவாசனோட அப்பா ஸ்ரீனிவாசன் சாரோட படங்கள் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ரைட்டர் அவர். அண்ட் செல்ஃப் பேரடி இருக்குல்ல, சாப்ளினுக்கு அப்புறம்
தமிழ் ஐ மீன் இந்தியாவில் சவுத்தில் பண்ண ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்டர் வந்து வினித் ஸ்ரீனிவாசன், ஐ மீன் ஸ்ரீனிவாசன் சார் தான். குடும்பஸ்தன் படம் எந்த மாதிரியான ஃப்ளேவரில் இருக்கும்? பாக்யராஜ் சாரோட படங்கள் அந்த மாதிரி தான் இருக்குமா? இல்லை தலைவா, இது ஒரு ஜாலியான ஒரு நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்தோட இதுவும் இருக்கும்ல. இப்போ கோயம்புத்தூருங்கிறப்போ நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் லெஜண்ட்ஸை தான் நான் யோசிக்க தோணும். ஆமா. சுந்தரராஜன் சாரை யோசிக்க ஆமா. தோணும், பாக்யராஜ் சாரை யோசிக்க தோணும், சுந்தர் சி சாரை ஒரு 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 மீட்டருக்கு யோசிக்க தோணலாம், மணிவண்ணன் சாரை யோசிக்க தோணலாம். இது எல்லாத்தையும் பார்த்து தான் பிரசன்னாவும் வளர்ந்துருப்பாரு, ராஜேஷும் வளர்ந்துருப்பாங்க. அப்போ அதோட பாதிப்புகள் இருக்கலாம். பட் இது ஒரு ஒரிஜினல் ஃபில்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். குடும்பஸ்தனோட ஹைலைட்னா நீங்கள் எதோ சொல்லுவீங்க? அர்பன் கோயம்புத்தூரை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம். ம். பொதுவாக கோயம்புத்தூர்னா ஒன்று இருக்குல்ல, ஆமா. ஏனுங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினலாக இன்னைக்கு என்னவா, இப்போ நீங்கள் அந்த கோயம்புத்தூருக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா என்ன நீங்கள் பார்ப்பீங்களோ, என்ன அனுபவிப்பீங்களோ அந்த மீட்டர் இருக்கும். ம். அந்த அந்த ஜாகிரபிக்கல் ட்ரூனஸ் வந்து இதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஸ்லாங்கா மட்டும் இல்லாமல் ஸ்லாங்காக மட்டும் இல்லை, சர்ஃபேஸ் லெவலாக இருக்காது, கொஞ்சம் டீப்பாகவே இருக்கும். மணிகண்டன் சார் போன தடவை பார்த்தப்போ கூட சொன்னார், அது சர்ஃபேஸ் லெவலாக நம்ம வேலை செய்யக்கூடாது, இன்டெப்த்தாக வேலை செய்யணும் அப்படிம்பாரு. அது பிரசன்னாவோட லைஃப்பில் இருந்த ஏரியாஸ் அதை தான் எழுதியிருக்காரு. இப்போ அது இன்னும் ட்ரூத்தோட லெவல் இன்னும் இதாக இருக்கும்ல. படத்தில் இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து மியூசிக் டைரக்டர் வைசாக் அப்படின்றது. அவரை எப்படி டீமுக்குள்ள கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வைஷாக் வந்து எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்ச நம்மால் தான். எனக்கும் வைஷாக்குக்கும் ஒரு இதை சொல்லிடுறேன். என்னென்னா, நான் மஞ்சள் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வைஷாக் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு. அப்போது அவரோட பாட்டு வருது. அந்த பாட்டை நான் வந்து என் பையன் இருக்கிறப்போ நான் உட்காந்து போட்டு கேட்குறேன். அப்போ அவனுக்கு 2 வயசு என்னமோ தான், 4 இயர்ஸ் பேக்குன்னு வைங்களேன். அதை உட்காந்து கேட்குறான், அவன் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான். எனக்கு வந்து நான் வைஷாக்கிட்ட அதை வாய்ஸ் நோட்டாக அனுப்புனேன். இன்னுமே அது மெசஞ்சரில் இருக்குது. பயங்கரமாக ஒரு ஒரு ஈவெண்ட் இங்கே நடந்தது. என்னென்னா, ஒரு 2 வயசு பையனுக்கு அட்ராக்ட் ஆகிற விஷயம் இருக்குல்ல. இப்போ விஜய் சாருக்கு அது நடக்கும், எஸ்கே சாருக்கு அது நடக்குது. இந்த சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுறது வந்து கொஞ்சம் யூனிவர்சலாக இருக்கும்னு நான் நம்புவேன். அது வந்து உனக்கு நடக்குது வைஷாக், இது பாரேன், நீ ஒரு நாள் நீ பயங்கரமாக ஒரு இடத்துக்கு வருவ, நீ நினச்ச இடம், நினச்சதை விட ஒரு அடுத்த படிக்கு கூட நீ வருவ வைஷாக் அப்படின்னு நான் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேன். அவனும் என்னை வந்து வி போத் வவுச் ஃபார் ஈச் அதர். அப்போது ஒரே படத்தில் நாங்கள் 2 பேரும் திரும்ப அதை பார்த்துக்கிறது இருக்குல்ல, பயங்கர ஒரு செம்ம மூமெண்ட் அது. ஓவராலாக குடும்பஸ்தன் பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒர்க் பண்ணது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக? ஒர்க் பண்ணது நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஆடியன்ஸுக்கு இது என்னென்னா, நீங்கள் ஒரு 100% நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி, நீங்கள் முகம் சுளிக்காமல் என்ஜாய் பண்ணுற காமெடி இருக்கும். நீங்கள் காமெடினா அது வேறு மாதிரி இருக்குல்ல, அப்படி இல்லை. இதில் வந்து ஒரு பிளெயின் பியூர் ப்ராப்பர் காமெடி இருக்குது. பியூர்னா நான் என்ன ஃபார்ம் ஆஃப் பியூர்னு சொல்கிறேன்னா, எல்லா ஏஜ் குரூப்பும் தைரியமாக உட்காந்து, நான் என் குழந்தைங்கள சில படங்களுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் நேம் திங்ஸ், ஆனால் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். அந்த மாதிரியான படமாக இருக்காது. ஒரே கியூரியஸாக இருக்குது, ஒரு குடும்பஸ்தனா நீங்கள் எப்படி? என்னோட கதை தான் இது. ஆமாம், இதில் நான் முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்குல்ல, அதை நான் இன்னுமே அண்டர்கோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் 7 வருஷம் வெட்டியாக இருந்தால் கடன் இருந்தாடா அவன், அது ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை. அதுதான். ஆனால் என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள், நிறைய மூமெண்ட்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் மேரிடா? ஆனாலும் உங்களுக்கு இருக்குது இந்த மூமெண்ட்ஸு. இது வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்தே ப்ராப்பராக குடும்பஸ்தன் தான் ஆரம்பிக்கும். ஸோ இது ப்ராப்பராக நீங்கள் மேரிடாக இருந்தீங்கன்னா இதோட எல்லா ஏரியாவும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். சுயபகுதி தான் நம்ம வாழ்க்கையின் இன்னல்களை. ஒரு ப்ராப்பர் மிடில் கிளாஸ்னால் மிச்சம் 1.5 லட்சம்டா மிடில் கிளாஸ்டா, அந்த மிடில் கிளாஸ் இல்லை. இந்த 25,000 சம்பாதிச்சிருப்பான்ல அந்த மிடில் கிளாஸை பற்றி பேசுகிற படம், ஒரிஜினல் மிடில் கிளாஸை பற்றி பேசுகிற படம் இது. அதனால் இது ஒரு மாதிரி கனெக்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பெருவாரியான மக்களுக்கு.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. நிறைய கேஷுவலாகவே பதில் சொன்னீங்க. நான் எதுவும் தப்பாக கேட்டிருந்தேன். ஐயையோ! நான் ஏதாவது தப்பா பதில் சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. தமிழ்நாடு நவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதானே? நன்றி. வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777. Taste Daily. Taste the Daily.